ஈரானிய போர்க்களத்தில் ஒரு மிக முக்கியமான மாற்றம் ஒன்று, ஒரு திருப்புமுனை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் ஹவுதி அமைப்பினருடைய வருகை. ஹவுதி அமைப்பினர் ஈரானுக்கு சார்பாக தாக்குதல்களில் ஈடுபடுவோம் என நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஏவுகணை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஹவுதிகள் இந்த யுத்தத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றதுக்கான ஒரு அறிகுறியாக அது பார்க்கப்படுகிறது. யார் இந்த ஹவுதி அமைப்பினர்? அவர்கள் ஈரானுக்கு சார்பாக களமிறங்கிறதால களத்தில் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும்? அது ஈரானுக்கு சாதகமாக முடியுமா? அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அது பாதகமாக இருக்குமா? சர்வதேச வர்த்தகம், எண்ணெய் போக்குவரத்து, இதில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குதானே. எல்லா கேள்விகளுக்குமான பதில்களையும் ஒவ்வொன்றாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஈரான் மேலே வைக்கப்படுற பிரதானமான குற்றச்சாட்டு, அதாவது மேற்கு நாடுகளால் வைக்கப்படுற முக்கியமான குற்றச்சாட்டு, இவர்கள் பல ஆயுத குழுக்களை உருவாக்கி விட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் நிறைய ஆயுத குழுக்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த ஆயுத குழுக்கள் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள். இதனால் உலக அமைதிக்கு பாதிப்பு வருகிறது என்றுதான் மேற்கு நாடுகளினுடைய குற்றச்சாட்டு. இந்த ஆயுத குழுக்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சொல்றது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்றது. தமிழில் எப்படி சொல்றேன்னு தெரியல, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லி. அப்போ இந்த ஆயுத குழுக்களில் மிக முக்கியமான மிகவும் பலமான குழு எதென்று கேட்டீங்கன்னு சொன்னால் எல்லாரும் சொல்றது இந்த ஹவுதி குழு என்று சொல்லி. அவர்கள் ஏமன் நாட்டினுடைய பெரும்பாலான பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறார்கள். ஜெர்மனியில் ஏமன் நாடு, மத்திய கிழக்கில் இருக்கிற நாடு, அந்த நாட்டினுடைய பெரும்பாலான பகுதி இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. நீண்ட காலமாக அவர்கள் செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு. அதாவது எந்த அளவுக்கு பெரிய அமைப்பு என்று சொன்னால், அவர்களிடம் ஏவுகணைகள் இருக்கின்றன, மிசைல்ஸ் இருக்கின்றன, ட்ரோன்கள் இருக்கின்றன. எனவே ஏமனில் இருந்து கொண்டே இஸ்ரேலை தாக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு இருக்கிறது என்றுதான் இங்கே நாங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம். எனவே அவர்கள் இப்பொழுது யுத்தத்தில் இறங்கியிருக்கிறார்கள். நேற்று வெள்ளிக்கிழமை இரவு தங்களுடைய முதலாவது தாக்குதலை, அதாவது இந்த யுத்தம் ஆரம்பித்து இன்றைக்கு தானே ஒரு மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 28 சனிக்கிழமை ஆரம்பித்தது. இன்றைக்கு மார்ச் மாதம் 28 இன்றைக்கும் சனிக்கிழமை தான். இன்றையோட ஒரு மாதம் முடிஞ்சது தானே. எனவே ஒரு மாதத்துக்கு பிறகு இப்போதான் களத்துக்கு வந்திருக்கிறார்கள். நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இந்த அமைப்பினர் சார்பாக ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருந்தது. என்னென்னு சொன்னால், நாங்கள் நிலைமையை உன்னிப்பாக அவதானித்து கொண்டு வரோம், எல்லாத்தையும் கண்காணித்து கொண்டு வரோம். சில விஷயங்கள் நடக்குமாக இருந்தால் நாங்கள் களத்தில் இறங்குவோம் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று வெள்ளிக்கிழமை இரவு தங்களுடைய முதலாவது தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கின்றார்கள். சரி, கடந்த ஒரு மாதமாக இவர்களுக்கு என்ன நடந்தது? எங்கே போயிருந்தார்கள்? இந்த கேள்வி ஊடகங்களில் பரவலாக கேட்கப்பட்டது. என்ன சண்டை தொடங்கி ஒரு மாதமாவது ஆக்களையே காணலையே? நோமலாக ஈரானுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனே ஓடி வாரது இந்த ஹவுதி குழு தான். ஆனால் சண்டை ஆரம்பித்து இவ்வளவு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது, இவ்வளவு தீவிரமாக சண்டை நடந்து கொண்டிருக்குது, இன்னும் ஆக்களை காணலையே, என்ன நடந்தது, ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பரவலான கேள்விகள் ஊடகங்களில் கேட்கப்பட்டது. அப்போ அதுக்கு சில காரணங்கள் சொல்லப்பட்டது. என்னென்னு சொன்னால், ஒன்று ஈரான் இவர்களை ரிசர்வில் வைத்திருக்கிறது. இனி இல்லை என்ற ஒரு ஆபத்தான கட்டம் வரும்போது, இனி இல்லை என்ற ஒரு தேவை வரும்போது அவர்களை பயன்படுத்தலாம் என்று சொல்லி அவர்கள் ரிசர்வில் வைத்திருக்கப்படக்கூடும் என்று சொல்லி இராணுவ ஆய்வாளர்கள் கணித்திருந்தார்கள். அது முதலாவது காரணம். இரண்டாவது அவர்கள் சேதமடைந்திருக்கலாம், அதாவது அவர்கள் பலவீனம் அடைந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால், அவர்களுக்கு எதிரான தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்துதான் இருக்குது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹவுதி அமைப்பை தாக்குறதை கூடுதலாக பிரித்தானியாவினுடைய வான்படையினர் அவர்களை இலக்கு வைத்து எத்தனையோ தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதே போல அமெரிக்காவும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஹவுதி அமைப்பை தாக்குறதுக்கு என்று சொல்லியே ஒரு விசேட படை நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்படுது. அந்த படை நடவடிக்கையினுடைய பேர் ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் என்று சொல்லி, ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன், அந்த ஒரு பேரில் தான் இவர்களுக்கு எதிரான படை நடவடிக்கை கடந்த ஒரு 3-4 வருடங்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இவர்களுடைய தாக்குதல் காரணமாக அவர்கள் பலவீனம் அடைந்திருக்கலாம் என்று சொல்லி இன்னொரு தரப்பு இராணுவ வல்லுநர்கள் கருதுகின்றார்கள். ஆனால் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த ஒரு மாதமாக அமைதியாக இருந்துட்டு இப்போ திடீரென்று களத்துக்கு வந்திருக்கின்றார்கள். நேற்றிரவு நடத்தப்பட்டது ஒரு அடையாள தாக்குதலா அல்லது உண்மையிலேயே அவர்கள் களத்துக்கு வந்து விட்டார்களா என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். சரி, ஒரு மாதமாக நீடித்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தில் இப்போ ஹவுதி அமைப்பு களமிறங்கிறதால அப்படி என்னதான் தீமை, என்னதான் பாதிப்பு ஏற்படும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால்,
ஒரே வரியில் சொல்லப்போனால் சர்வதேச இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கிற கருத்தின்படி சீரியஸ் கேம். இனித்தான் சீரியஸ் கேம், அதாவது இது கடுமையாக போகுது, யுத்தகலம் இன்னும் விரிவடைய போகுது, இன்னும் பாதிப்புகள் அதிகம் வரப்போகுது, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இன்னும் கூடுதலான தலைவலி, இன்னும் கூடுதலான இடங்களை தாக்க வேண்டியிருக்கும், இன்னும் நிறைய ஆயுதங்களை செலவழிக்க வேண்டியிருக்கும், இன்னும் நிறைய விமானங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா தலைவலி என்று சொல்லுவோமே. இனி அவர்கள் நடத்துகிற ஏவுகணை தாக்குதல்களை தடுக்கணும், ட்ரோன் தாக்குதல்களை நடத்தணும், அதுக்கு இன்டர்செப்டர்ஸை பாவிக்கணும். இந்த மாதிரி கடும் நெருக்கடிகள். அப்போ எல்லா பக்கத்தாலையும் இப்போ நெருக்கடி கூடுது. ஒரு பக்கம் ஏமன்ல இருந்து, இன்னொரு பக்கம் லெபனான்ல இருந்து, மற்ற பக்கம் ஈரான்ல இருந்து பலமுனை தாக்குதல்கள் இனி நடக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. சரி, யுத்த காலத்தில் இப்படியான பாதிப்புகள் மட்டும்தான் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி இல்லை. அதை விட மிக மிக பெரிய ஒரு ஆபத்து உலக பொருளாதாரத்துக்கு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னா இந்த ஈரானிய யுத்தம் ஆரம்பிச்ச பிறகு எங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டது. அதனால ஏற்பட்ட பாதிப்புகள் இருந்து இன்னமுமே மீள முடியல, இன்னமுமே அந்த ஹோர்முஸ் நீரிணையை திறக்க முடியல. அதுவரைக்கும் ஹோர்முஸ் நீரிணைன்றது பெருசா ஃபேமஸ் எல்லாம் இருந்தது. இந்த யுத்தம் ஆரம்பிச்ச பிறகு அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நீரிணையாக மாறிட்டது. அதாவது ஓமானிய வளைகுடாவுக்கும் பாரசீக வளைகுடாவுக்கு நடுவில் ஒரு ஹோர்முஸ் நீரிணை இருக்கிற மாதிரி ஹவுதிகளின் கையில் இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான நீரிணை ஒன்று இருக்கிறது. அந்த நீரிணையை மூடுகின்ற, அந்த நீரிணையை கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிற சகல ஆற்றலும் இந்த ஹவுதி குழுவுக்கு இருக்குது. ஒருவேளை அந்த நீரிணையை அவர்கள் மூடுவார்களாக இருந்தால் உலக பொருளாதாரத்துக்கு, எண்ணெய் வர்த்தகத்துக்கு இன்னும் மிக மிக பெரிய பாதிப்புகள் ஏற்படும். அதாவது ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால எவ்வளவு பாதிப்புகள் உருவானதோ அதை விட ஒருபடி அதிகமாகவே பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த நீரிணையினுடைய பேர் தான் பப் அல் மந்தீப். பப் அல் மந்தீப் என்று சொல்லி இனி ஊடகங்களில் அந்த நீரிணை பரவலாக அடிபடும். இனி அடிக்கடி செய்திகளில் வரும், எல்லாரும் நாங்கள் கேள்விப்படுவோம். எப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் மிக பிரபலமானதோ அதே போல இந்த நீரிணையும் அது மூடப்பட்டால் மிக பிரபலமாகும் என்றதில் ஐயமில்லை. அந்த நீரிணை மூடப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்புகள் வரும். ஏனென்று சொன்னால் இந்த நீரிணையினுடைய அமைவிடம் அவ்வளவு முக்கியமானது. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் நீளமானது இந்த நீரிணை. அது மூடப்பட்டால் மிகப்பெரிய தாக்கம் வரும். ஏனென்று சொன்னால் ஒரு பக்கம் அரபிக்கடல், இங்கால அரபிக்கடல், இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கடல், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய தரைக்கடல். இந்த 3 கடல்களாலே மேற்கொள்ளப்படுற வர்த்தகம் இருக்குத்தானே, எண்ணெய் வர்த்தகம், இது மிக கடுமையாக பாதிக்கப்படும். எண்ணெய் வர்த்தகம் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான போக்குவரத்துகளும் மிக கடுமையாக பாதிக்கப்படும். உலக பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 15% கப்பல் போக்குவரத்துகள் இந்த வழியூடாகத்தான் நடக்குது என்று சொல்லப்படுது. எங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும் இந்த சுயஸ் கால்வாய் வெட்டப்பட்ட கதை. அதாவது 1869ஆம் ஆண்டு பிரெஞ்சு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டதுதான் சுயஸ் கால்வாய். எதுக்காக சுயஸ் கால்வாய் உருவாக்கப்பட்டது? ஏன்னு சொன்னா இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா செங்கடல் இருக்குது, அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா மத்திய தரை கடல் இருக்குது, நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னா நிலப்பகுதி தான் இருக்குது, எகிப்து நாடு இருக்குது, அதில் நிலப்பகுதி தான் இருக்குது, பாலைவனம் இருக்குது, இடைக்கிட சின்ன சின்ன ஓடைகள், குட்டி குட்டி ஆறுகள் இந்த மாதிரி இருந்ததே தவிர மற்றபடி பெரும்பாலும் பாலைவனங்களும் மக்களுடைய குடியிருப்புகளும் நகரங்களும் தான் இருந்தது. அப்ப அங்கால மேல மத்திய தரை கடல், கீழே செங்கடல், ரெண்டையும் தொடுக்கிறதுக்கு வழி இல்லை. அப்ப ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து மத்திய தரை கடல் வழியாக ஒரு கப்பல் வரணும் என்று சொன்னா இங்கால சவுதிக்கோ, கட்டாருக்கோ, குவைத்துக்கோ, பஹ்ரைனுக்கோ, சுருக்கமா சொல்ல போனா கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு வரணும் என்று சொன்னா என்ன செய்யணும்? ஆப்பிரிக்காவை சுத்தி வரணும். அதாவது இப்படி தொடுற மூக்கை தலையை சுற்றி சொல்கிறன்னு சொல்கிறதானே, அதே மாதிரி ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க கண்டத்தையும் சுற்றித்தான் வரணும் மத்திய கிழக்குக்கு ஐரோப்பாவிலிருந்து கப்பல்கள். அதே மாதிரி இங்கேருந்து எண்ணெயை ஏற்றி கொண்டு ஐரோப்பாவுக்கு போகணும்னு சொன்னால் இதே மாதிரி சுற்றி வளைச்சு கொண்டு தான் போகணும். அதுக்காகத்தான் இந்த சுயஸ் கால்வாய் உருவாக்கப்பட்டது. சுயஸ் கால்வாய் செயற்கையாக மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, பிரெஞ்சு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது. உருவாக்கி அதுக்குள்ளால கப்பல் போக ஆரம்பித்தோடனே இந்த உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாறுதல் உண்டானது, மிகப்பெரிய புரட்சியே உண்டானதுன்னு சொல்லலாம் இந்த சுயஸ் கால்வாயால. இப்போ அந்த கால்வாயால வர கப்பலை தடுக்கிற சகல சக்தியும் இந்த ஹவுதி அமைப்புக்கு இருக்குது. இந்த பப் அல் மந்தீப் இந்த நீரிணை இருக்குத்தானே, அதில் வச்சு தடுக்க முடியும். எனவே இங்கிருந்தும் போக முடியாது, அங்கிருந்தும் பெற முடியாது. மறுபடியும் முதலே இருந்து ஆப்பிரிக்காவை சுற்றி வர வேண்டிய தேவை ஒன்று ஐரோப்பிய நாடுகளினுடைய கப்பல்களுக்கு இருக்குது, மத்திய கிழக்கு நாடுகளினுடைய கப்பல்களுக்கும் இருக்குது. அப்போ உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும் தானே, எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்படும் தானே. அப்போ இதை
ஹவுதி அமைப்பால் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த நீரணியை வந்து இழுத்த மூட முடியுமா, மூடி போட்டு இந்த பக்கம் யாரும் பெறக்கூடாது, வந்தால் தீ வச்சு கொளுத்துவோம், எங்களுடைய நட்பு நாடுகளுக்கு மட்டும்தான் அனுமதியை தவிர ஏனைய நாடுகளுக்கு அனுமதி இல்லை, இனி இந்த நீரணியை தாண்டி போகிறதாக இருந்தால் எங்களுக்கு $10 மில்லியன் கட்டணும், $10 மில்லியன் கட்டணும், இந்த மாதிரியான நிபந்தனைகளை வந்து ஹவுதி அமைப்பால் விதிக்க முடியுமா, அந்த ஆற்றல் அவர்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஏற்கனவே அதை அவர்கள் செய்து காட்டி இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், காசால வந்து யுத்தம் ஆரம்பித்த பிறகு காசா மக்களுக்கும் பலஸ்தீனிய மக்களுக்கும் ஒரு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இந்த ஹவுதி அமைப்பு என்ன செய்யுதுன்னு சொன்னால் பல அடையாள தாக்குதல்களை வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டான் இருக்குது. 2023ஆம் ஆண்டுலேருந்து இப்போ 2026ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து தான் இருக்குது. அதில் வந்து பல தடவை அந்த செங்கடலில் போன கப்பல்கள் மேலே தாக்குதல்கள் நடத்தப்பட்டது, கப்பல்கள் வந்து கடத்தப்பட்டது, பெரிய பிரச்சனை. இதால் போக்குவரத்துகள் எல்லாம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஹெலிகாப்டரில் வந்து கூட ஒரு கப்பலை வந்து அவர்கள் கடத்தி இருந்தார்கள். ஐரோப்பிய நாடுகளில் இருந்து போன கப்பல்கள் மறுபடியும் முதலே இருந்து ஆப்பிரிக்காவை சுற்றி வந்துதான் மத்திய கிழக்குக்கு போகக்கூடியதாக இருந்தது. அதுக்கு வந்து 15 நாட்கள் எக்ஸ்ட்ராவா செலவழிக்கணும், 6000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவா போகணும். அதுக்கு வந்து பல இடங்களில் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். அந்த கடல் போக்குவரத்துக்கு டேக்ஸ் கட்ட தானே வேணும். ஒரு நாட்டுக்கு சொந்தமான கடல் பகுதி வந்து பாவிக்கப்படும் போது அதுக்குரிய வரி கட்டணும். இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டது. அதை வந்து செய்து காட்டியது இந்த ஹவுதி அமைப்பு. அதனால தான் ஹவுதி அமைப்புக்கு எதிராக ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் என்ற பெயரில் வந்து ஒரு படை நடவடிக்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஏனைய பல நாடுகளும் சேர்ந்து கடும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. இருந்த போதிலும் கூட அவர்களை கட்டுப்படுத்த முடியல என்று சொல்லி இப்போ அவர்கள் வந்து ஈரான் சார்பாக இந்த யுத்த களத்தில் குதிப்பார்களாக இருந்தால் மிகப்பெரிய பாதிப்புகள் எல்லா வழிகளிலும் ஏற்படும். இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நேற்றிரவு நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் அடையாள தாக்குதலா அல்லது அதுதான் ஆரம்பமா என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.